எல்லாருக்கும் கேவிஎஸ்பி இல்லத்தின் சார்பா இனிய வணக்கங்கள். நாம தினமும் ஒரு விஷயம் செய்வோம். ஆனா அந்த விஷயத்தை பத்தி ஒரு தடவை கூட யோசிச்சு பார்க்க மாட்டோம். அந்த விஷயம்தான் சிரிப்பு. சிரிப்புங்கிறது நம்மள பல பேருக்கு ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கலாம். ஆனா அதுல நிறைய அறிவியல், உளவியல் விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு ஜோக்கை கேட்டு சிரிச்சிருக்கலாம். இல்ல ஏதாவது வீடியோவை பார்த்து சிரிச்சிருக்கலாம். அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க எத்தனை தடவை சிரிச்சீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏன்பா, இங்க பல பேர் பொழப்பே சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இதுல அவன் எத்தனை தடவை சிரிச்சான்னு உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? அப்படின்னு திட்டாதீங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா உங்க பொழப்பு மாறும். மனுஷன் ஆதி மனுஷனா இருந்தப்ப சிரிப்புங்கிறது சந்தோஷத்தை வெளிப்படுத்துற அடையாளம் இல்ல. விஞ்ஞானிகள் சொல்றது என்னன்னா, ஆதி மனுஷன் காலத்துல சிரிப்ப ஒரு பாதுகாப்பு சிக்னலா தான் பயன்படுத்தி இருக்காங்க. சிரிச்சா உடம்புக்கு நல்லது. அதிகமா சிரிக்கிறதுனால நம்ம நுரையீரலுக்கு ஆக்சிஜன் கிடைக்குது. அதனால ரத்த ஓட்டம் சீராகுது. இந்த மாதிரி சிரிப்பு பத்தி நமக்கு சில விஷயங்கள் தெரியும். ஆனா சிரிப்பை பத்தி நமக்கு தெரியாத நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கூட இருக்கு. நாம ஒரு முறை சிரிக்கணும்னா முகத்துல இருக்கிற 15க்கும் மேற்பட்ட தசைங்க வேலை செய்யணும். ஆனா கோவப்படுறதுக்கு அதை விட அதிகமான தசைகள் வேலை செய்யணும். அதனால கோபப்படுறதை விட சிரிக்கிறது தான் ரொம்ப சுலபம். நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கீங்களா? மத்தவங்க கிச்சு கிச்சு மூட்டினா நாம சிரிப்போம். ஆனா நமக்கு நாமே கிச்சு கிச்சு மூட்டினா நமக்கு சிரிப்பு வராது. காரணம் என்னன்னா, மத்தவங்கள நம்மள தொட்ட உடனே மூளை ஒரு சிக்னல் கொடுக்கும், யாரோ உன்னை தொடுறாங்க அப்படின்னு. ஆனா நம்மள நாமளே தொடும்போது மூளை அந்த சிக்னல் கொடுக்கறது இல்ல. அதுதான் காரணம். சில பேர் ரொம்ப சோகமா இருக்கிற நேரத்துல, இல்லைன்னா அதிக பயமா இருக்கிற நேரத்துல திடீர்னு லைட்டா சிரிப்பாங்க. இத நெர்வஸ் லாஃப்டர்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, மன அழுத்தத்த குறைக்கிறதுக்காக மூளை செய்ற ஒரு தற்காப்பு முயற்சி தான் இது. ஒருத்தர் நிஜமா சிரிக்கிறாரா, இல்ல பொய்யா சிரிக்கிறாரான்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னா, உண்மையா சிரிக்கிறவங்களோட கண்ணை சுத்தி சின்ன சின்னதா சுருக்கங்கள் உருவாகும். பொய்யா சிரிக்கிறவங்களோட கண்ணை சுத்தி இந்த மாதிரி எதுவுமே நடக்காது. சாதாரணமா இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சா இந்த வித்தியாசத்தை நாம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். மனுஷங்க திடீர்னு ஒரு ஆபத்துல சிக்கி பயத்துல நடுங்கி அந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம், அப்பாடா எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகுங்க, நாம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க விட்ட நிம்மதி பெருமூச்சு தான் காலப்போக்குல சிரிப்பா மாறி இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. உலகத்துல நாம மட்டும்தான், அதாவது நம்மள மாதிரி மனுஷங்க மட்டும்தான் சிரிக்கிறோம்னு நினைச்சா அது 100% தப்பு. சில பேர் குரங்கு சிரிச்சு பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி எலிங்க கூட வித்தியாசமா சிரிக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த உலகத்துல எத்தனையோ மொழிகள் இருக்கு. ஆனா சிரிப்புங்கிற ஒரு மொழிக்கு ஒரு சிறப்பு இருக்கு. நாம ஒருத்தர்கிட்ட அவருக்கு தெரிஞ்ச மொழியில பேசினாதான் அவர் நம்ம கிட்ட பேசுவார். ஆனா சிரிப்புங்கிற மொழி முன்ன பின்ன தெரியாத 2 பேர் சந்திச்சா கூட ஒரு சின்ன சிரிப்பு அவங்க 2 பேரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடும். சிரிப்பு கூட கொட்டாவி மாதிரி ஒரு தொற்று வியாதி தான். தொற்று வியாதின்னு சொன்ன உடனே பயப்படாதீங்க. இது ஒரு நல்ல விதமான தொற்று வியாதி தான். என்னன்னா, ஒருத்தர் சிரிக்கிற சத்தம் கேட்டாலே பெருசா வாய் விட்டு சிரிக்கலனாலும் நமக்குள்ள நாம சின்னதா சிரிப்போம். இந்த பழைய காமெடி ஷோலாம் பாத்தீங்கன்னா பின்னாடி லாஃபர் ட்ராக், மனுஷங்க சிரிக்கிற சத்தம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஷோவை பாக்குறவங்க அந்த சத்தத்தை கேட்டு அவங்கள அறியாமல அவங்க சிரிப்பாங்கன்ற காரணத்தினாலதான். கடைசியா ஒரு விஷயம், நாம குழந்தைங்களா இருந்தப்ப ஒரு நாளைக்கு சராசரியா 300ல இருந்து 400 தடவை சிரிச்சிருக்கிறோம். ஆனா பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் 15ல இருந்து 20 தடவை தான் சிரிக்கிறோம். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? சிரிப்பு நம்ம ஆயுள அதிகமாக்குறது மட்டும் இல்ல, நம்மளோட உறவுகளையும் பலப்படுத்தும். அதனால மனசார மட்டும் சிரிங்க. அதென்ன மனசார மட்டும்னு கேக்குறீங்களா? சில பேர் மத்தவங்கள பார்த்து கிண்டலா சிரிப்பாங்க. இன்னும் சில பேர் மத்தவங்கள பார்த்து ஆணவத்தோட சிரிப்பாங்க. அதனால தான் அந்த மாதிரி சிரிக்காம மனசார மட்டும் சிரிங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி மத்தவங்க கிட்ட மனசார சிரிச்சு பழகுனீங்கன்னா உங்க பொழப்பு சிரிப்பா சிரிக்காது, கண்டிப்பா அழகா சிரிக்கும். இந்த வீடியோவை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சிரிச்சுக்கிட்டே கமெண்ட்ல சொல்லுங்க.